இதெல்லாம் இனிமேல் உலகத்துல எந்த பிளேயர்னாலயும் முடியாத ஒரு காரியம். 133 டெஸ்ட் மேட்ச்ல சுமார் 800 விக்கெட், 350 ஒன் டே மேட்ச்ல 534 விக்கெட். இந்த 2 ரெக்கார்டுக்குமே ஒரே சொந்தக்காரன் தான். தலைவன் முத்தையா முரளிதரன். நம்மால் என்ன பண்றாப்ல 1992ல ஆஸ்திரேலியாக்கு எகெயின்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்சை விளையாடுறாப்ல. அன்னைக்கு ஆரம்பிச்ச சூறாவளி தான் சுமார் 2011 வரைக்கும் சுத்தி சுத்தி அடிச்சுது. தலைவன் எவ்வளோ பெரிய உலக பேட்ஸ்மேனாக இருந்தாலும் பரதநாட்டியம் ஆட விட்டுருவான். நம்மால் பவுலிங் போடும்போது பந்து எறிகிற விதமும் வித்தியாசமாக தான் இருக்கும். நம்மால் பார்க்குற எல்லா டீமையும் பிரித்து பிரித்து விட்டுட்டு இருக்காப்புல. நம்மால் தடுக்கிறதுக்கான ஒரே வழி இங்கே பாரு, வினோதமான ஆக்ஷனில் போடுற, அதனால நீ போடுறது சக்கிங்கு, கொத்து போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி விட்டானுங்க. தலைவன் வினோதமாக போடுறான், அதுதான் மேட்ரு. ஆனால் லீகலாக தான் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து விட்டாங்க. 1996ல் ஸ்ரீலங்காக்காக ஒரு வேர்ல்டு கப்பையும் தலைவன் ஜெயிச்சு கொடுக்குறான். 2007லையும் 2011லையும் 2 வேர்ல்டு கப்பு ஃபைனல் வரைக்கும் மிஸ் ஆகி போச்சு. இல்லைன்னா தலைவன் 3 ஜெயிச்சிருப்பான். ஆல்ரெடி சொன்னது தான் 800 விக்கெட் எடுத்திருக்காப்புல. அந்த 800வது விக்கெட் எடுத்த சம்பவம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. பவுலிங்கில் ஒரே கோட்டு தான்னா அது அண்ணன் முத்தையா முரளிதரன் தான்.